ரொம்ப இன்னசென்ட். இப்ப கூட இன்னசென்ட் தானா? நீங்க சொல்லக்கூடாது. நீ அம்மா இன்னசென்ட். நிஜம் இன்னசென்ட்னா லவ் ட்ராக் வந்தாலே எனக்கு தெரிஞ்சு நல்லா எல்லாருக்குமே எல்லாரும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி நல்லா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரும். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு என்னோட கேரக்டருக்கு வந்து கல்யாணம் நடந்ததே கிடையாது. ஆமா, பாவப்பட்ட கேரக்டர். சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். கல்யாணம் நான் பண்ண மாட்டேன். வேற ஒருத்தர் பண்ணிட்டு போவோம். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். வீட்டுக்குள்ள ஒரு கும்பல் இருக்கு. அவங்க எதுக்காவது ஒரு டிக்கெட் போட்டு ஊட்டி கொடைக்கானல் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாங்க டிக்கெட் போட்டு போயிடுறோம். எதுக்கு அவங்க அனுப்பணும்? சோ நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஜீவா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மல். ஒரு 50 years வச்சுட்டு ஒரு பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்க ஒரு பையன் தான் ஜீவா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Gen Housing. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு வாக்கி சுடுவா செட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட ஒரு கியூட்டான லவபிள் பேர் இருக்காங்க. நமக்கு தான் அவங்க லவ் பண்ணிட்டு தான் ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. அப்படிதான் ப்ரோமோஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்கள நம்ம மீட் பண்ணிடலாம். நம்ம கூட ஜீவா மீனாட்சி இருக்காங்க. வணக்கம், ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? குட். ப்ரோமோலாம் ரொம்ப தெரிக்குது. நீங்க இப்போ 3 years தான் ஆச்சு உங்க சேனல்ல இப்போ ஒரு ப்ரோமோ போட்டாங்க. எனக்கு ஃபுல் எபிசோடு எப்போ வரும்னு கதறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரோமோ பார்த்த இம்பாக்ட் வந்து அவ்வளோ இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க பீப்புள். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. மீனாட்சி அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபேன் பேஜும் இருக்குது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. மீனாட்சி கேரக்டர் பத்தியா? எனக்கு வந்து மீனாட்சி கேரக்டர் ஒரு புதுசா தான் இருக்கு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி பிளே பண்ணது எல்லாமே ரொம்ப பாவமான கேரக்டர். இது வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அரட்டி உருட்டுற கேரக்டர். ஜீவாவை போல்டான கேரக்டர். ஸோ எனக்கு இது பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு பிடிச்சதான். நான் ஜீவாவா உங்களுக்கு எப்படி மக்கள் லவ் கொடுக்குறாங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோ கேட்டிங்கல்ல. ஸோ இவ்வளோ நாள் நிறைய ஃபேமிலி சப்ஜெக்ட் அதுதான் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போதான் வந்து எங்களோட லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நாங்களே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கோம். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ஒரு லைக் பழைய மெமரிஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஜீவா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மல். ஒரு 50 years வச்சுட்டு ஒரு பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்க ஒரு பையன் தான் ஜீவா. ஸோ அவனோட லைஃப்பில் மீனாட்சி எப்படி வராங்க, அவங்க மீனாட்சி எப்படி இவனை திருத்தி இவங்க லைஃப் எப்படி போகுது அப்படின்றது தான் கதை. இப்ப மீனாட்சி சொல்லும் போதே சொன்னாங்க, நான் இதுக்கு முன்னாடி பண்ண கேரக்டர் கண்ணை கலைமானே அப்படின்னு அவங்க விஜய்ல ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கேரக்டர். சோ அப்போ வந்து அவங்க ரொம்ப பாவமா இருப்பாங்க. அதை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, பார்த்ததே இல்ல. நீங்க பாத்திருக்கீங்கன்னா நீயாமா இந்த போடு போடுற அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ரொம்ப பாவமா இருப்பாங்க. கண்ணுல வந்து லிட்டர் கணக்குல தண்ணி நின்னுட்டே இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தண்ணி பிளைண்ட். அதுல நான் இப்படிதான் இருப்பேன். அப்படியா? ஓகே ஓகே. அப்படி இருக்கிறவங்க இப்ப மீனாட்சியை வந்து ஜீவா உருட்டி ஆடுறது, இந்த பொண்ணு என்ன ஜீவாவை தூக்கி சாப்பிட்டு போல இருக்குது. அப்படி உங்க ஃபேன்ஸ்ல அவங்க லைட்டா திட்டுறவங்க இருக்காங்க. அவளெல்லாம் திட்டாதம்மா, அது யாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. நல்லா தான் வந்துட்டு இருக்கு கமெண்ட்ஸ்னா. வந்து people are still waiting to see our content. ட்ராக் வரதுக்காக வெயிட் பண்ணி. சோ அதுக்காண்டி தான் நிறைய பேர் இப்போதான் சீரியல் ஸ்டார்டட் ஜஸ்ட் நவ். இது வரைக்கும் எங்க ட்ராக் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ people are waiting for this track to come and play. எப்படி நான் அவங்கள வந்து கண்ணை கலைமால பாத்திருக்கீங்களான்னு சாத்த கேட்ட மாதிரி எங்க ஆள் வந்து சரவண மீனாட்சி கனா காணும் காலங்கள்ல இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமா பாத்திருக்கேன். அவர் ரொம்ப ஃபேமஸ். அவரை ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் இர்ஃபான் தான் ஹீரோன்னு சொன்னப்போ நான் வந்து டான்சர் இர்ஃபானான்னு கேட்டேன். ஜோடி டான்சர் தான். ஆக்டருக்கு பதிலா நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பட் அதர்வைஸ் பட்டாளம் படத்துல எல்லாமே பாத்திருக்கேன். நான் ஆக்சுவலி இவங்களை வந்து நான் டெஸ்ட் ஷூட் போயிருந்தேன். டெஸ்ட் ஷூட் போகும்போது தான் இவங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அப்போ நான் அந்த சீரியல் பண்ணுறேன்னா இல்லையான்னு கூட தெரியாது. அப்போது லைக் தே டுக் அ ஃபோட்டோ என்னோட. அப்போ தான் அவங்கள நான் அதுக்கு முன்னாடி நான் அவங்கள நான் அவ்வளவா சீரியல் பார்க்கல 10 years. டான்சர் சொல்லும்போது நம்மலாம் டான்சர் நீ ஏன் யோசிச்சீங்க? ஏன்னா நான் நான் டான்சர். அந்த ஷோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் நான் டான்சர். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆடி
வின் பண்ணதான். எஸ் இப்போ கூட அந்த கிளிப் எல்லாம் சம் இதுல வந்து வந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? XTR சொன்ன அந்த கமெண்டா இருக்கட்டும், நீங்க அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதா இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும். நீங்க நார்மலா இப்போ இந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட பழைய ப்ராஜெக்ட்ல இருக்க ஒரு சின்ன சின்ன பைட் ஆகட்டும், ஒரு கிளிக் ஆகட்டும் வரும்போது அந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஆக்சுவலி இப்போ கூட வந்து பட்டாளம் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் முக்கால்வாசி அந்த சாங்ஸ். எப்பயுமே ட்ரெண்ட் தான் அது. இப்போ கூட நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நிறைய படம் ஸ்கூல் படம் தான் வந்தது, ஸ்டில் அது கோட்டுன்னு சொல்லி அந்த பட்டாளம் வந்து ஷேர் பண்ணிதான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நறுமுகே நான் பண்ண சுண்டாட்டம் அதையும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கேட்டிங்க ரியாலிட்டி ஷோ? அது நான் பண்ண ஐ திங்க் ஒரே ஒரு ரியாலிட்டி ஷோ அது மட்டும்தான். அது வந்து கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ். நான் STR எனக்கே ஃபர்ஸ்ட் டைம், நானே அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்திருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி நம்ம என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுல்ல, அது மாதிரி ரொம்ப இன்னசென்ட். இப்போ கூட இன்னசென்ட் தானா? நீங்க சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இன்னசென்ட்டா என்ன எப்படி சொல்லுங்க? ரொம்ப இன்னசென்ட் தான். இன்னசென்ட். நீ ஆமா இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் இருந்துச்சு. நிஜம் இன்னசென்ட் தான். ஸோ அந்த டைம்ல ரொம்ப இன்னசென்ட் தான். ஓகே. ஸோ அதனால பெருசா எதுவுமே தெரியாது எனக்கு. இதெல்லாம் கணாக்கணும் காலங்கள் ஜோடியில இருந்த இன்னசென்ட் பாய்ன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வாகை சுடவால இவர் இன்னசென்ட்டா இல்ல ஒரு மாதிரியான பாய் அப்படின்னு சொல்லுங்க, ரக்கடான்ற? ஜீவா வந்து நான் சொல்லணுமா, மீனாட்சியா சொல்லணுமா, நார்மலா மீனாட்சியா சொல்லுங்க. மீனாட்சியா சொல்லுங்க. அந்த உருப்படாத பையன் தான், ரகடான ஒரு பையன் தான். ஓகே. நல்ல ஹெல்பிங் நேச்சர் இருக்கிற ஒரு பையன். அவ்வளவு படிப்பு தான் வரல தவிர ரொம்ப நல்ல பையன் தான். சரி, இப்போ வந்து நீங்க பவித்ரா, அவர் இர்ஃபான், இப்ப ரியல் கேரக்டர் அவரு ரக்கட் பாயா இல்ல இன்னசென்ட் பாயா? என்னை பத்தி அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் பேசவே செய்யறாரு. என்ன பத்தி அவங்களுக்கு முழுசா தெரியாது, தெரிஞ்சா இங்க இருக்க அவர் ஆக்சுவலா இப்பதான் பேசியிருக்காரு. அப்படி ரொம்ப சைலண்டா. நான் ரொம்ப சைலண்ட் ஆக்சுவலா. நான் எப்பயுமே ரொம்ப சைலண்டா தான் இருக்கேன். அம்மா ரொம்ப சைலண்ட். கூச்ச சுபாவம் போல. அதேதான். அது ரீல்ஸ் இருக்குல்ல, நீங்க கூட பண்ணிருந்தீங்கல்ல, கூச்ச சுபாவம், பேச வராதுன்ற. அதேதான். சரி, ஓகே. இப்போ அப்படி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், தெரியல, போக போக தான் தெரியும். அவர் சொன்ன லுக்லயே தெரிஞ்சிச்சு என்ன பத்தி உங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான். நான் ரொம்ப ஷை தான் ஆக்சுவலா. நான் அதான் ஃபர்ஸ்ட் நான் நடிச்ச இண்டஸ்ட்ரிக்கு வந்த போதே எங்க டீச்சரு எல்லாருமே அதான் சொன்னாங்க, மீனா நான் வந்து பேசவே மாட்டேன், ஸ்கூல்லையும் சரி கிளாஸ்லயும் காலேஜ்லயும் பேசவே மாட்டேன், சைலண்டா உட்காந்துருப்பேன், பசங்களோட தான் பேசுவேன் மேஜரா. நீ எப்படிடா ஜோடி அப்பெல்லாம் ஆடும்போது அதான் கேட்டாங்க, நீ எப்படி லைக் இன்டராக்ட் பண்ற? பிகாஸ் வெரி வெரி ஷை ஃப்ரம் ஸ்கூல். அப்படிதான் சைலண்டா இருக்கிறவங்க ஏதாவது பயங்கரமா ஒண்ணு பண்ணுவாங்க, எப்பயும் ஆடிக்கிட்டே இருக்கிறவங்க கூட எதுவும் பண்ணுவாங்களான்னு தெரியாது, அமைதியா இருந்துட்டு ஒரு இடத்துக்கு வருவாங்கல்ல. நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட் தானே? எனக்கு பழகுனா பேச ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த ஸ்பேஸ் மாதிரி ஸ்டார்டிங்ல பழக முடியாது, கடைசி வரைக்கும் பழக மாட்டேன். வாங்க பழகலாம்னு 2 பேர் சேர்ந்தாச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா இல்ல, அது see we normally talk. இப்போ கூட மதுரை நான் போனோம், நல்லா ஜாலியா போச்சு. ஸ்போக் and all. ஓகே ஓகே. இப்போ உங்க சீன் எடுக்கும்போது யார் ரொம்ப டேக் வாங்குவா? சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பர்சன்ற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ஏதாவது ஒரு வியர்டான செனாரியோ தோணும் அந்த டைம்ல. இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இப்ப எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, ஒரு எமோஷனல் அப்போ உங்களுக்கு சிரிப்பு வர்றது அந்த மாதிரி எல்லாம். ரீசன்ட்டா அப்படி நடந்த ஒரு சீன்ல நீங்க எப்படி இதை சிரிச்சு இது பண்ணீங்க? காலையில கூட ஒரு சீன் நடந்துச்சு. எவ்ரி சீன் நடக்கும், இது ஜீவா இருக்கிற எல்லா சீன்லயும் நடக்கும். தப்பி தவறி அவரை பாத்திரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஏதாச்சும் நம்ம பேசும்போது பாத்துருவோம்ல, அப்ப சிரிக்க ஆரம்பிச்சோன்னா அவ்வளவுதான், விழுந்துகிட்டே சிரிச்சுட்டே இருக்கலாம். இல்ல சிரிப்பு வந்துரும், ஏதோ ஒரு வியர்டான செனாரியோ தோணி அது சிரிப்பு வந்துரும், அது வேணும்னு பண்றது இல்ல. இது ஒரு டிராமா மாதிரி போயிட்டு இருக்கும், அது வந்து நம்ம வெளியில இருக்க ஒரு பர்சனா நினைக்கும் போது சிரிப்பு வந்துரும், இதுக்கு போய் இவ்வளவு பண்றீங்களேடான்ற மாதிரி. ஆமா. சரி, ஓகே. இப்போ உங்க லவ் சீன்காகவே நிறைய பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உங்க ஸ்டோரியில இன்னும் இதுல ஆக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அது என்ன கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? இல்ல ஆக்சுவலா லவ் டே ஸ்டார்ட் ஆகல. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு டாம் அண்ட் ஜெரிமா தான் இது இருக்கு. ஸோ ஒன்றும் நீங்க சரண் மீனாட்சினா பாத்தீங்கன்னா இது வாஸ் ப்ராப்பர் லவ், லைக் 50 episodes இஸ் ப்ராப்பர் லவ். ஷீ சேசஸ் மீ அண்ட் நான் வந்து புரியாம ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பேன், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான லவ். அப்புறம் தான் ஃபேமிலிலாம் வரும்.
ஸோ இதில் வந்து லாட் ஆஃப் ஃபேமிலி இனிமேல் தான் இப்போ டாம் அண்ட் ஜெரியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் தான் லவ்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் பீப்புள் வில் கனெக்ட் மோர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதுதான் லவ் ட்ராக் வந்தாலே எனக்கு தெரிஞ்சு நல்லா எல்லாருக்குமே எல்லாரும் அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்குமே எங்க ட்ராக் ஓப்பன் ஆகல, இனி நல்லா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரும். ரெண்டு பேர் சொன்னது பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு கும்பல் இருக்கு. அவங்களை எதுக்காவது ஒரு டிக்கெட் போட்டு ஊட்டி கொடைக்கானல் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாங்க நல்லா நாங்க டிக்கெட் போட்டு போயிடுறோம். எதுக்கு அவங்க அனுப்பணும்? சோ ஆமா நம்மளோட தேனு நம்ம தான் சொல்றேன். சோ நாங்க கொடைக்கானலுக்கு போறோம் அப்படின்னு ரெடியா ஆமா, இருக்கீங்க. அவங்க டைரக்டா தான் சொல்லிட்டீங்க. இப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஆக்சுவலா டிக்கெட் இது வரைக்கும் போட்டுருவாங்க. இந்த சமயம் மீனாட்சிலையும் சரி எந்த சீரியலையும் எதுலையுமே நான் வந்து என்னோட கேரக்டருக்கு வந்து கல்யாணம் நடந்ததே கிடையாது. ஆமா பாவப்பட்ட கேரக்டர். ஆமா லவ் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். கல்யாணம் நான் பண்ண மாட்டேன். வேற ஒருத்தர் பண்ணிட்டு போவோம். சமயம் மீனாட்சி அப்படிதான் இல்ல, நான் கல்யாணம் பண்ண வேட்டையன் மாட்டேன். கல்யாணம் பண்ணி ஏன்னா நான் அதுக்குள்ள வந்து குவிட் பண்ணிட்டேன் சீரியல். சோ அதுக்குமே இவர் குவிட் பண்ணிட்டாருன்னா அப்பயுமே இவர் ஏன் போனாரு திரும்பி வாங்க எல்லாம் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அது ஆடியன்ஸ் ஞாபகப்படுத்தாதீங்க. திரும்பி திட்டுவாங்க கமெண்ட்ல. ஏய் இவனா உன்னால நான் எவ்வளவு மன வருத்தத்துல இருந்திருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க கமெண்ட்ஸ். நிறைய பேர் திட்டினாங்க. சோ அதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எதுக்காக இது அவுட் ஆஃப் லவ் தான், பிகாஸ் தே லைக் த கேரக்டர் சோ மச். ஸோ அவுட் ஆஃப் லவ் தான் அது. அப்போ திட்டினா ஓகே, நான் திருப்பியும் வாகிசுடுவா பண்ணப்ப கூட நிறைய பேர் வந்து லவ் கமெண்ட்ஸ்ல கொடுத்தாங்க. they gave me love and they said திட்டவும் செஞ்சாங்க. நீ அப்போ வெளில போனல, அது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஞாபகம் வச்சு அந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்றது ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு.